Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு quick and easy lunch box recipe சுவையான எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் இன்னைக்கு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு லைட்டா செவக்கட்டும். அடுத்ததா 2 காய்ந்த மிளகாய், 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இதையும் அந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை சீவிட்டு நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மா இஞ்சி இருந்தது அப்படின்னா மா இஞ்சும் கூட இந்த இஞ்சிக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமும். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்க சப்போஸ் வறுக்காம வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த எலுமிச்சம்பழ சாறை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா வடிச்சு வச்சிருக்கக்கூடிய சாதத்தை நல்லா ஆற விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சாதம் சூடாவோ குலைவாவோ இருந்தது அப்படின்னா வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியான பதத்தில் வடிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல பிளேட்ல பரப்பி விட்டு ஆற விட்டு நம்ம சேர்த்து கிளறணும் அப்படின்னா கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். இப்போ பாருங்க, எல்லா பக்கமும் நல்லா கலந்து சூப்பரான ஃப்ளேவர்ல சூப்பரான கலர்ல லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு கிழங்கு வறுவல் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது சிப்ஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கூட வச்சு நீங்க கொடுத்து அனுப்பலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சுவையான லெமன் சாதம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.